காசு இருந்தால் தான் எங்கள் அப்பா மதிப்பாங்க சொந்தக்காரங்க. காசு இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. குடிகாரன் முன்சாமி குடிகாரன்டா அப்படின்ட்டு திருத்தி அம்பாங்க. எல்லாம் குப்பையை கடிச்சிட்டு தான். நான் பெருமையாக சொல்லுவேன், எங்கே போனாலும் சொல்லுவேன். நான் பிரம்மாண்டமாக போகிறேன்னா அந்த குப்பையில் கடிச்சிட்டு தான். நம்ம வீடு அவங்க வீடு நம்ம சுத்தம் தானே வச்சு பற்றி வச்சுருக்கோம். நான் ஒரு வில்லன் கேரக்டராக தான் நம்ம வச்சிருக்கேன். ஒரு வில்லனா வரணும், இல்லைன்னா ஒரு காமெடியனா வரணும். யாரும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் போட்டு நீங்க சாப்பிடுங்க. வெல்கம் பேக் அவர் சேனல். திஸ் இஸ் விஜய் ரூபன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா திறந்தாலே மிகப்பெரிய பிரபலமா அடைஞ்சிருக்காரு ஒருத்தர். அதுவும் இல்லாம பொதுவாகவே ஜென்ரலா மனுஷங்க வந்து நாம சுத்தமா இருக்கணும்னு நினைப்பாங்க. இன்னொரு சில மனுஷங்க வந்து தான் வீடு சுத்தமா இருந்தா போதும்னு நினைப்பாங்க. ஸோ குறிப்பிட்ட ஒருத்தவங்க மட்டும்தான் நாடு சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஒருத்தர் தான் நம்ம கூட இருக்காரு. ஸோ இவரை வந்து என்னென்ன கேட்டகரிஸ்ல சொல்லலான்னு பாத்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்னு ஒரு பக்கம் இவர் ரிவெஞ்ச் எடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து ஒரு பெரிய டான்சரா ரிவெஞ்ச் எடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் பாடி பில்டர் அப்படின்ற ஒரு விஷயமா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா திரு வினோத் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கண்ணே. எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து உங்களை பத்தி சொல்லணும்னா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏன்னா இப்ப எல்லாருமே சொல்லலாம் வெள்ளையா இருக்கவங்க தான்ப்பா அழகு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வந்து கருப்பு தான் அழகு. நம்ம நாட்டு கலரா இருக்கிறது கருப்பு தான். அதுவும் இல்லாம நீங்க ஒரு மிகப்பெரிய விஷயத்தையே பண்ணிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கே தெரியல. ஏன்னா நான் வீடியோ முடிகிற கடைசியில சொல்றேன் நீங்க என்ன விஷயம் பண்றீங்க. சோ எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன? எல்லாமே வந்து நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க. ஆக்சுவலா என் பேர் எம் வினோத்குமார் தான். வீட்டில் வச்சுது அம்மா அப்பா வச்சுது. பசங்க வச்சது வந்து இந்த ஃபாரினரு மாஜின்ற ஒரு மெண்டிஸ் வச்சு அது ஜிம்னாஸ்டிக் பண்ணும்போது ஒரு ஸ்ரீலங்கா பிள்ளையர் மாரி இருக்க ஃபேஸ் அப்படியே இருக்குடா அப்படின்ட்டு, போலர் மாரி இருக்கிறன்ட்டு, அந்த ஆப்பிரிக்கன்ஸ் மாரி இருக்கிறன்ட்டு மெண்டிஸ்ன்னு ஒரு பேர் வச்சாங்க. அது பசங்க கூட 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 அப்படியே பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நான் வேலை அந்த தூய்மை பணியாளர் வேலை செய்யற இடத்துல கூட சில பேர் மெண்டிஸ் தான் கூடுவாங்க. சில பேர் சூப்பர்வைசர் மட்டும் தான் அந்த ஐடி கோசம் வினோத்குமார்னு கூடுவாங்க. சரி, 2 பேரும் இருக்குது நல்லது தான் எனக்கு. ஏன்னா அம்மா வச்ச பேரும் நல்லது தான், பசங்க வச்ச பேரும் நல்லபடி தான் ரீச் ஆகிட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டான்ஸ், இந்த தூய்மை பணியாளர் இந்த மாதிரி போறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையோட பயணம் எங்க இருந்து ஆரம்பிச்சது? அதுக்கும் இல்லாம நம்ம ஒரு விஷயம் பண்ணனாலே இப்ப நிறைய யோசிப்போம். நீங்க அட் அ டைம்ல வந்து ஒரு 4-5 விஷயத்த பண்றீங்க. இப்போ ஒரு நாள் எடுத்தீங்கன்னா, ரொட்டீன்ல எடுத்தீங்கன்னா காலையில ஒர்க் அவுட் பண்றதாகட்டும், ஜிம்னாஸ்டிக் பிராக்டிஸ் பண்றதாகட்டும், திரும்பி வந்து வேலைக்கு அந்த தூய்மை பணியாளர் வேலைக்கு வந்து உங்களோட ஒர்க்கை பாக்குறதாகட்டும், அங்க கொஞ்சம் சில அவமானங்கள் பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து டான்ஸ் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எங்க இருந்து ஆரம்பிச்சது இந்த பயணம்ன்றது? யார் வந்து உங்களுக்கு ஊண்டுகோலா இருந்திருக்காங்க? எனக்கு ஃபுல்லா ஊண்டுகோல் யாருன்னா மாஜி தான், சந்துரு மாஜி தான். அவர் ஃபுல்லா தான். இந்த அளவுக்கு வந்த காரணம் அவர் தான் எனக்கு. ஓகே. அதே மாரி எனக்கு ஜிம்முல வந்து சொல்லி கொடுத்தது பாதி எதுனா, விக்ராம்னு ஒரு ஃப்ரெண்டு. அவர் வேலைச்சேரியில் இருக்காரு. ஃபுல் ஸ்பான்சர்ஸ் அவர் பண்றாரு. சினிமா வாய்ப்புகளும் கொஞ்சம் வாங்கி கொடுக்குறாரு. சில ஆடிஷன்லாம் சொல்லி கொடுக்குறது அசோக்னு ஒருத்தர். டான்ஸ் ஃபுல்லா வந்ததுன்னா அந்த சேலத்துல கோயில் திருவிழா தான் நான் ஃபுல்லா கத்துக்கிட்டேன் டான்ஸ். இந்த ராக்கின்ற ஒரு இன்ட்ரா பண்ணி வச்சாரு. அவர் பிரதர் மாரி தான். அதே மாதிரி ஃபிக்தல்மெண்ட் பால் அண்ணன், அவரும் கொஞ்சம் ஸ்டூடியோல வந்து கொஞ்சம் கத்துக்கிட்டான்னு அவரும் கொஞ்சம் பக்கத்துணையா இருந்தாரு. சோ அப்படியே போயிட்டு இருந்த டிராவல் மெயின் வேலை இருந்தானா ஃபிஷ் கட்டுரு தான் நம்ம வேலையே. தூய்மை பணியாளர் வேலையே கிடையாது. எங்க அப்பா வந்து ஃபிஷ் கட்டுரு. ஆக்சுவலா எனக்கு படிப்பறிவு இல்லை, என் தங்கச்சிக்கு படிப்பறிவு இல்லைன்ட்டு 2 பேரும் இட்டுன்னு வந்து ஃபிஷ் கட்டுரு வேலை கத்து கொடுத்துருந்தாரு. அங்க என்ன ஆயிடுச்சு, அவருக்கும் குடியாகி போச்சு, எனக்கும் குடியாகி போச்சு. பசங்க கூட சேர்ந்து அப்புறம் அந்த வேலையை விட்டு நம்ம காஸ்மோ கிளப்ல வேலை செஞ்சிருந்தேன். ஆனா அந்த வேலை வேணான்ட்டு எங்க அம்மா ரொம்ப பயந்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் அப்பா மாரி செத்துருவானா அப்படின்ட்டு. சரி, தூய்மை வேலைக்கு முன்னாடி இந்த வேலை செஞ்சிருந்தேன். காஸ்மோ கிளப்ல வந்து இந்த பாத்ரூம் கழுவுறது, பால் பாயா இருந்தேன். அப்புறம் நம்ம ஸ்டேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்குள்ள பிளேட் கழுவிருந்தேன். எச்சு பிளேட் தான் கழுவிருந்தேன். அது கூச்சப்படாம நம்ம கழுவுறது. எல்லா வேலையும் அப்புறம் இடையில எந்த வேலை செஞ்சாலும் திருடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, மற்றவங்களை அச்சு சாப்பிடக்கூடாதுல்ல, அதே மாரி தான் இருந்தேன். அப்புறம் ஒரு இடையில கொஞ்சம் கேப்ல இருந்தேன். அந்த வேலையை என்னடா இவ்வளவு திறமை இருந்து நம்ம எந்த முயற்சியும் போக முடியாம அப்படி இருந்தேன். அப்புறம் லாஸ்டா எங்க அம்மா சொன்னாங்க, ஒரு தாய் சொல்ல தட்டக்கூடாதுன்னுவாங்க. எங்க அம்மா உன் தங்கச்சி வேலைக்கு, ஏன்னா எனக்கு முன்னாடி என் தூய்மை பணியாளர் வேலை வந்து என் தங்கச்சி தான் செஞ்சாங்க கூச்சப்படாம. ஆனா அவங்க டென்டல்ல இருந்தாங்க, பல்லு டென்டல் வேலை செஞ்சிருந்தாங்க. அது அந்த வேலைக்கு ஒவ்வொரு மெடிசன் யாரோ உடம்பு ஒரு வீக்காவோ அந்த வேலையை வானன்னு விட்டு இந்த தூய்மை பணியாளர் வேலைக்கு போயிட்டாங்க. அதுலயும் ஓவர் மெடிசன் தான் நாத்தம் ஏறும். அது ஓகே, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போயிடுச்சு, அப்படியே போயிருந்து. அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, தங்கச்சியே போயிடுச்சு நீயும் போயிடுறான்னாங்க. சரி, அந்த வேலைக்கு போன பிறகு எனக்கும் அந்த கெமிக்கல் மாரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இம்பேஷன் மாரி ஆகி வந்து உடம்புலாம். அப்புறம் போக இந்த போனா போது உடம்பு தானே போனா போகுது, கெட்ட விஷயத்துக்கு போகாம நல்ல விஷயம் தானே பண்ணிட்டே இருக்கன்ட்டு
அந்த வேலையை ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ம். அந்த வேலையால நான் எனக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைச்சதுன்னா, நான் சில ஷூட்டிங் போகும்போதெல்லாம் ஒரு மாஸ்டர் கால்ல, ஒரு ஆக்டர் கால்ல, இவங்கலாம் பிரம்மாண்டமா வராங்களே, அந்த பிராண்ட் போட்டுன்னு வருவாங்க. அடிடாஸ், நைக்கி ஷூ எல்லாமே போட்டுன்னு வரும்போது, இதெல்லாம் நம்ம வாங்கணும்டான்னு பார்ப்பேன் நானு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு கான்சம் இருக்காது. இவங்க கொடுக்குற ₹17 தான் சேலரி. பிஎஃப் எல்லாம் போய் ₹14 வரும். இதுல இந்த தூய்மை பணியாளர் வேலையில. அது என்ன பண்றது, வீட்டுக்கு கொடுத்துருவேன். சில டைம் ஷோலாம் வந்தா லீவ் போட்டுருவேன். திடீர்னு கோயில் திருவிழா ஷோலாம் வந்தா, சரி இந்த காசு வச்சு நம்ம எப்படி இந்த ஷூலாம் வாங்க முடியும் அப்படின்ட்டு நம்ம எப்பவுமே பிராண்டா இருக்கணும்னு ஒரு ஏம் ஆகி போச்சு நம்மளுக்கு. நம்ம வேலை செய்யறதா இந்த வேலை, நம்ம பார்க்கும்போது இவங்க ரீச்சா தெரியணும் அப்படின்ட்டு, ஒரு 10 பேர்ல துண்டா தெரியணும்டா அப்படின்ட்டு பிராண்டா போட பார்க்கணுன்ட்டு பார்க்கும்போது, ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ண, ஒரு 2-3 ஷூ ரொம்ப பின்ல கடிக்க ஆரம்பிச்சிச்சு. பிஞ்சு போயிருந்தது. இந்த ஷூ இதுதான் பூமா தான் இதெல்லாம். ஆமா, இதுவும் அந்த பிராண்ட் ஷூ தான். இதுவும் நம்ம குப்பையில கடிச்சது. சரி இதுக்கு மேல கடிக்க என்ன ஆயிடுச்சு, இந்த கிளாஸ் எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சு. பிராண்ட் கிளாஸ் ஃபுல்லா அடிடாஸ், நைக்கி கிளாஸ் அதெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சு. ஃபுல்லா போட்ட பிராண்டா போடணும்டா அப்படின்ட்டு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, வாட்ச் ஃபாஸ்டாக் வாட்ச் எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. போதண்டா இதுக்கு மேல என்னடா போகணுன்ட்டு அப்படியே போயிருந்தேன் இந்த வேலையிலே. அப்புறம் அந்த தூய்மை பணியாளர் வேலைன்னா ஒரு 8-5 மணிக்கெல்லாம் வந்து காலையில ஒரு 5:30 மணிக்கு வண்டி எடுத்துருவோம். டிப்போல இருந்து எடுத்துட்டு ஒரு 8 மணிக்கு ஏரியாவுக்கு போயிடுவோம்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா ஒரு 10-11 மணிலாம் வேலை முடிஞ்சிடும். நம்ம வேலை முடிஞ்சுது. அப்புறம் அந்த சில வேலை இருந்தாலும் சூப்பர்வைசர் சொன்னாருன்னா அந்த வேலையெல்லாம் பார்ப்போம் ஒரு 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் எங்க வேலையை பார்ப்போம். எங்க வேலைன்னா எங்க செலவுக்கு எங்க பாட்டில் பொறுக்கி போடுவோம். அதே மாரி அட்டை பொறுக்கி போடுவோம், வேட்டர்கன் பொறுக்கி போடுவோம். அதெல்லாம் கூச்சப்படாம பொறுக்கி போடுவோம். அது ஒரு ₹300-400 கிடைக்கும். பெட்ரோலுக்கு போவோம், எங்க செலவுக்கு வரும். மிச்சம் நான் அந்த காசு என்ன பண்ணுவேன்னா, அந்த குடிக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். தேவையான அந்த ட்ரை ஃப்ரூட்டுங்க, பாதாம், பிஸ்தா அதெல்லாம் வாங்கிக்குவேன். எனக்கு தேவையானது. சில ஆசைப்பட்டதுன்னா ஆக்சுவலா என்ன பண்ண, அந்த பாதி ட்ரெஸ் எல்லாம் வந்து குப்பைத்தட்டில தான் கட்சிது. சில ட்ரெஸ் வந்து இந்த விக்ரம் என்றவர் கொடுத்தாரு, மாஜின்றவர் கொடுத்தாரு. இவங்க எல்லாம் சில பேர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்மளுக்கு. இந்த தூய்மை பணியாளர் வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த வேலைக்கும் போகாம ஒரு சில மாற்றம் மாறிட்டே இருந்தது. கெட்ட பழக்கத்துக்கு போகாம, குடி எண்ணத்துக்கு போகாம நல்ல வேலைக்கா போறோமேன்ட்டு ஒரு ஐடி கம்பெனி போற மாதிரி ஆகி போச்சு. இந்த வேலைக்கு போற மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கு. காலையில வெடிங்கால சுறுசுறுப்பா எழுந்துக்கிறோம். 2 மணிக்கெல்லாம் வேலை முடியுது. அதுக்கப்புறம் வேற வேலையை பார்க்குறோம். வேற வேலைன்னா அந்த ஜிம்முக்கு போவேன், ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் போவேன். ஈவினிங் ஆனா ஒரு கோயில் திருவிழா ஷோ தான். மூவி ஷோலாம் நம்மளுக்கு அவ்வளோ வராது. கோயில் திருவிழா அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் பண்ணுவேன். அது ஒரு ₹800-700 கொடுப்பாங்க. அதுக்காகவே நம்ம டிராவல் அப்படியே போயிட்டு இருக்குன்னு. சில மாற்றம் மாறிச்சு அதுல இந்த வேலையால. இதெல்லாம் என்னன்னா பெனிஃபிட்னா, ஒரு சினிமா வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது. ஒரு புறம் வந்து இப்ப என்னன்னா, நம்ம ஒரு செயல் செய்யும் போது வந்து ஆரம்பத்துல வந்து நம்மள வந்து ஒரு மாதிரி பார்த்திருப்பாங்க. நம்ம நிறைய வாட்டி ஆரம்பத்துல ஒரு மாதிரி பார்த்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து நீங்களே ஒரு முன் உதாரணமா அவங்க குடும்பத்துக்கு இருந்திருப்பீங்க. அதை வந்து அந்த மாதிரி ஏதாவது ரிவீல் இருக்குமா? ஏன்னா பக்கத்து வீட்டுல இருக்கவங்க ஆகட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தவங்க ஆகட்டும், ஆரம்ப கட்டத்துல நீங்க அப்படி இருக்குமா, அவனோட சேராதப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. நீங்க சொன்னீங்க சொந்தக்காரங்களே சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்திருப்பீங்க. அந்த மாறுதல் எப்படி இருக்கு? என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க, என்ன பேசியிருப்பாங்க? சொந்தக்காரங்களே சொல்லியிருக்காங்கண்ணே. மச்சான்ற முறை, மாமான்ற முறை பசங்கள்லாம் வந்து இருக்காங்க. அவங்களாம் கொஞ்சம் வசதியா வாழ்ந்தவங்க தான். நம்மளுக்கு அந்த வசதி கிடையாது. நம்ம ரோடு தான், எப்பமா ரோடு பிளாட்ஃபார்ம் தான். நம்ம சின்ன வயசுல இருந்து பிளாட்ஃபார்ம்ல தான் இருந்தோம். இப்ப வீடு வேற இச்சாங்க. வீடுனா அவ்வளவு பெரிய வீடு கிடையாது. சாமா செட்டு வைக்கிற மெழுகு வீடு கார்பரேஷன் வச்சுட்டாங்க. அப்பத்துல இருந்து ரோட்ல தான் படுப்போம். பிளாஸ்டிக் கட்டி தான் படுப்போம். தங்கச்சி வயசுக்கு வந்த பொண்ணும் ரோட்ல வச்சுன்னு தான் படுப்போம். இப்ப யாரும் சொந்த பந்தம்லாம் வந்து யாரும் வீட்டுலாம் கூப்பிடல. அது மாதிரி அவங்க பசங்களையும் எங்க கூட என்கிட்ட சேர விட மாட்டாங்க. அவன் குடிக்கார பையன்டா, அவங்ககிட்ட சேராது அப்படின்னு. ஆனா அவனும் குடிப்பான் தான். அவன் நம்மள குடிகாரன்னு சொல்லுவாங்க அவங்க வீட்டுல. சொந்த பந்தமே அந்த மாரி. அதே மாரி சில வீட்டுல அவங்க வீட்டுல போயிட்டு நம்ம எதனா ஒரு ஃபங்க்ஷன் டைம்ல சாப்பிட போனா கூட, ஏய் நீ போடா, அவர் சாப்பிட்ட பிறகு வச்ச பிறகு வாங்கடா அப்படின்னு ஒரு இலகாரமா தான் பேசுவாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்டுங்களும் சொல்லியிருக்காங்க, ஏன்டா இவ்வளவு திறமை வச்சு இந்த வேலைக்கு ஏன்டா வந்தேன்னு இந்த வேலையில கேட்டாங்க என்ன. நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி சில ஃப்ரெண்டுங்களும் அவாய்ட் பண்றானுங்க நம்மள. நான் அதெல்லாம் கேர் பண்ணிக்கல. எனக்கு தேவை லவ் பண்றேன் இந்த வேலையை. அதான் ஆக்சுவலா என்னன்னா, லவ் பண்ற பொண்ணும் போயிடுச்சு இந்த வேலையால. கேள்வி அதான் கேட்கலான்னு இருந்தேன். லவ் பண்ற பொண்ணும் போயிடுச்சு. ஏன்னா பெத்த தாய் கத்துது அந்த பொண்ணு தான் வரணும்னு நினைச்சிருந்தேன் நானு. அந்த பொண்ணும் போயிடுச்சு. ஆனா தாய் மட்டும் தான் இருக்காங்க என் கூட. இந்த தாய் சொன்ன வேலையால நான் இருந்தேன். அந்த லவ் பண்ற பொண்ணும் போயிடுச்சு. குடிச்சிட்டு நான் போய் மறுபடியும் குடிச்சின்னு கையை அறுத்துக்கணும், தொண்டையை அறுத்துக்கணும், போதையிலேயே சுத்திட்டு இருக்க கூடாதுல. கடவுள் ஒரு திறமை கொடுத்துருக்கான் நம்மளுக்கு. உடம்பு கொடுத்துருக்கான் ஆரோக்கியமானது. யோசிச்சு பார்த்தேன் ஃபுல்லா இந்த வேலையில உட்காந்து. சரி வானா பொண்ணுங்களை விடு, எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணு. நீ அங்க இரு, அவ்வளவுதான் எனக்கான லைஃப் இந்த பக்கம் இருக்கு. சரி, ட்ராக் போயிட்டே இருக்கு. ஒரு பக்கம் வந்து இந்த வேலை செய்யறது இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப சமீப காலத்துல நீங்க மிக வைரலா போயிட்டு இருந்தீங்க. இந்த வீடியோஸ் அப்லோட் பண்றது, அந்த யூனிஃபார்ம்லயே வந்து டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம், அதுவும்
பெரிய பெரிய டான்சர்ஸ் போடுற ஸ்டெப் எல்லாம் ஈஸியா வந்து நீங்க ரோட்ல ஈஸியா போட்டு போயிருந்தீங்க. சோ அது எங்க இருந்து அந்த ஐடியா வந்து உங்களுக்கு வந்தது? ஏன்னா நம்ம வீடியோ எடுப்போம், இன்ஸ்டால போடுவோம், அது ஜென்ரலான ஒரு விஷயமா இல்லாம உங்களோட கலைகளை வந்து வேற ஒரு மாடுலேஷன்ல நீங்க காட்டுறீங்க. இப்ப நம்ம என்னன்னா ஒரு காலத்துல வந்து சொல்லுவாங்க, நீ படிக்கலன்னா குப்பால தாண்டா லாக்கி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பா இப்ப அதுக்கு கூட ஒரு தகுதி, அதுக்கே ஒரு தகுதி வேணும். அதுக்கப்புறம் வந்து தனி திறமை வேணும். அந்த அந்த மாறுதலே நீங்க தான் ஏற்படுத்திருக்கீங்க. நீங்க ரொம்ப பெரிய ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. பட் உங்களால ஒரு அடுத்த ஒரு சமுதாயத்தையே ஒரு பெருமையா பாக்குற அளவுக்கு ஒரு ப்ரைடா ஒரு மொமெண்ட்டை கொடுத்திருக்கீங்க. சோ அந்த விஷயத்தை எங்க இருந்து ஆரம்பிச்சீங்க? ஆனா திறமை உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்கண்ணே. இந்த வேலையில இருக்காங்க, எல்லா வேலையிலும் இருக்காங்க. ஓகே. ஏன்னா இது கூச்சப்படாம இந்த என்ன வேலை செய்யறோமோ, இந்த ட்ரெஸ் போட்டாதான் அந்த டான்ஸ் ஆடணும், இந்த ட்ரெஸ் போட்டாதான் அந்த டான்ஸ் ஆடலாம் கிடையாது. ஓகே. ஒரு கலைனா எந்த டான்ஸும் ட்ரெஸ் போட்டாலும் ஆடலாம். ஓகே. நான் யோசிச்சு பார்த்தேன், என்ன இந்த தூய்மை பணியாளர் ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம ஒரு இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி ஒரு ரீச் ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு ஏம் வந்தது. ஓகே. அது என்ன பண்ண, கொஞ்சம் போக போக கொஞ்சம் டைலாக் பேச ஆரம்பிச்சேன். ஓகே. அப்புறம் போக போக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சேன். அப்புறம் சூப்பர்வைசர் எல்லாம் பண்ணாங்க, நல்லா பண்றடா சூப்பர்வைசர் அப்படின்னா சப்போர்ட் இருந்தாங்க எல்லாருமே. ஓகே. சில இது என்ன ஆயிடுச்சுன்னா, மாற்றம் மாறிடுச்சுன்னா, ஏய் இன்னும் பிரம்மாண்டமா போட ஆரம்பிடா, பேசி போட ஆரம்பிடா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பேச்சு போட ஆரம்பிச்சோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு படம் போஸ்டரை பார்த்து, கோயம்புத்தூர்ல எனக்கு தேவை ஒண்ணு போட்டது சம்திங். ஏன் சென்னையில பொண்ணு இல்லையா? மதுரைக்கார பொண்ணு பசங்க தேவை, பசங்களை பொண்ணுங்க அப்பனா பசங்க எல்லாம் இங்கன்னா அண்டா விட்டிங்களா இருக்கிறானுங்க அப்படின்னு கேட்டது. அது நல்லா ரீச் ஆயிருந்து. அதுல இருந்து கொஞ்சம் வர ஆரம்பிச்சோம். கொஞ்சம் இந்த ட்ரெஸ்ல இருந்து போட ஆரம்பிக்கலாம், இந்த தூய்மை பணியாளர் கொஞ்சம் தூக்கி விடலாம் தான் அந்த ஏம்ல தான் ஃபுல்லா இறங்கிட்டேன். ஏன்னா நம்ம செய்யற வேலை எல்லாருக்கும் காட்டணும். இந்த மாதிரி வேலையில இருந்து இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கிறானே திறமை உள்ளவன் அப்படின்னு காட்டுறதுதான் அந்த மாதிரி. உங்களால இனிமேட்டு யாருமே வந்து ஒரு தரப்பினர் வந்து இது மாதிரி இழிவாவும் இலக்காரமாவும் அந்த ஒரு கூச்சப்பட்ட செயலாவும் பார்த்திருந்தது. அது மாறிடுச்சு. எதையுமே வந்து கூச்சப்படாம இதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம்டா. நிறைய இளைஞர்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப நன்றி. சோ அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது உங்க ஏதோ ஒரு இடத்துல உடைஞ்சு விழுந்திருப்பீங்க. இப்ப சின்ன வயசுல இருந்து எல்லாருமே ஒரு இடத்துல உடைஞ்சு விழுந்திருப்போம். நடா வாழ்க்கை, கண்ணீர் ஒரு துளியாவது வந்திருக்கும். நம்ம கண்டிப்பா நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். லைஃப்ல நிறைய வாட்டி வந்திருக்கலாம். அதெல்லாம் கவலை. லைஃப்ல எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு? இந்த வேலையிலேயே வந்திருக்கு எனக்கு. ஒரு வாரம் முன்னாடி எனக்கு வேலை செய்யும்போது இவ்வளவு திறமை வந்து ஏன் இவ்வளவு கடவுள் இவ்வளவு கொடுத்துட்டான், ஏன் இந்த வேலையும் கொடுத்துட்டான்னு யோசிச்சு பார்த்தேன். ஒரு மாதிரி நானே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு அழுவ ஆரம்பிச்சேன். என் தங்கச்சியும் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டாங்க, இந்த வேலைக்கு வந்துட்டாங்க, நானும் இந்த வேலைக்கு வந்துட்டாங்க, அம்மாவும் வீட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, ஒரு முன்னேற்றமே இல்லையா அப்படின்ட்டு ஒரு ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இந்த வேலையில இருந்து பெரிய பெரிய பெனிஃபிட் வர ஆரம்பிச்சிச்சு. சில ஸ்பான்சர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சாங்க, சில நல்ல சினேதை கிடைக்க ஆரம்பிச்சுது. கெட்ட சினேதை வந்து அந்த மீன் வெட்டுற தொழில கட்சிது, நல்ல சினேதை வந்து தூய்மை பணியாளர் வேலையில கட்சிது. இதே யோசிச்சு அப்படியே புச்சிக்கணும் அந்த வேலையை நான். ஏன்னா இந்த வேலை நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. நம்மளுக்கு என்ன சப்போர்ட்டா இருக்காங்க, ஷூட்டிங் எல்லாம் இருந்தா ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இவன் குச்சிட்டு எல்லாம் லீவ் போட மாட்டான், கெட்ட விஷயத்து தூங்க மாட்டான், சோம்பேறி பையன் கிடையாதுன்ட்டு அவங்க ஒரு பேக்ரவுண்டா நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அது புடிச்சிட்டு என்ன பண்ணிட்டேன், இந்த வேலையை ஃபுல்லா லைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லா ஓவரா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் பிராண்டா இருக்கேன்னா அந்த வேலையை பிராண்டா தான் நினைப்பேன். அந்த மாதிரி பண்ண அந்த வேலையை ரொம்ப பிடிக்க ஃபுல்லா இறங்கிட்டேன் தூய்மை பணியாளர் வேலையிலேயே. அதுல இருந்து அந்த வீடியோ ரொம்ப ப்ராப்பரா ரொம்ப எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சு. சூப்பர்வைசரும் இருக்கும்போது ரொம்ப அவங்களும் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது நம்மளுக்கு இதுவே சந்தோஷமாயி போய். ஒரு புறம் வந்து ஒரு மகன் கிட்ட தன் அம்மா வந்து ஒரு சில இடத்துல வந்து கலங்க வைக்கிற பதிவுகள்லாம் பேசியிருப்பாங்க. அப்படி என்ன மொமெண்ட் இருந்தா, ஏன்னா நம்ம வந்து நான் இப்போ ஒரு வேலையில இருக்கேன், ஆனா எனக்கு பெருசா வருமானம் இல்லை இப்போதைக்கு. எங்க அம்மா ஆனா டெய்லி வீட்டுல வந்து ஒரு சில சாப்பிடமோ ஒரு விஷயம் பேசுவாங்க. என்னடா ஒரு பாய்க்கு பிரோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி என்ன பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நீ உழைக்கிற காசு உனக்கே பத்த மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. நான் அந்த இடத்துலலாம் உடஞ்சிருக்கேன். ஏதாவது பண்ணணும், நமக்கு சொந்தமா வீடு இல்லை, எங்களுக்கும் அதே மாதிரி தான், ஒரு சொந்த வீடு கிடையாது, அப்பா காய்கறி விற்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் போது நாங்க யோசிப்போம். அந்த ஒரு கண் கலங்குற பதிவா இருக்கும். அந்த அந்த இடத்துல வந்து நடக்கும். அந்த மாதிரி ஏதாவது உங்க அம்மா வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்க அதுல இருந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணணும்டா அப்படின்ட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் எடுத்து? எங்க அம்மா வீட்டு வேலை செய்யும் போது, எங்க அம்மா ஆக்சுவலா வந்து கும்பகோணக்காரங்க. அப்பா வந்தா சென்னை. அப்பா வந்து பூர்வீகமே சென்னை தான். ஏதோ வீட்டு வேலை செய்யும்போது லவ் மேரேஜ் ஆயிட்டு இருக்குது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். அப்பா இதுவாகணும், அம்மா சொந்த பந்தம் எல்லாமே கும்பகோணம் தான், இங்க கிடையாது. அப்பா சொந்தக்காரங்க வந்து சென்னை தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து காசு இருந்தாதான் எங்க அப்பா மதிப்பாங்க. அந்த சொந்தக்காரங்க காசு இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. குடிகாரன் முன்சாமி குடிகாரன்டா அப்படின்ட்டு தெத்தியாம்பாங்க. அது மாதிரி எங்களையும் அந்த மாதிரி இலக்காரமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடிகார பையன் குடிகாரனா தான் இருப்பான் அப்படின்ட்டு இலக்காரமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதால ஓவர் என்ன ஆகி போச்சு, எங்க அம்மா இந்த வீட்டு வேலை செய்யறாங்களா அந்த சரௌண்டிங்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க,
சாப்பாடு அந்த பண்டிகை ரம்ஜான்லாம் வந்தா, இப்போ கிறிஸ்மஸ் வந்தா அந்த சாப்பாடு, ட்ரெஸ் எல்லாமே எடுத்து கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்க சாப்பிட்றாங்க இல்லையா, அந்த பிளேட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு எங்களுக்கு எடுத்துட்டு வருவாங்க எங்க அம்மா. எடுத்துட்டு வந்து எங்க 2 பசங்களையும் சாப்பிட வச்சுட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த மாரி வளர்த்தவங்க தான் எங்க அம்மா. சில பேர் சொந்த பந்தம்லாம் எங்களுக்கு யாரும் வந்து ஹெல்ப் பண்ணது கிடையாது. இந்த மாரி தான் வளர்த்தாங்க எங்க அம்மா. இது வரைக்கும் சப்போர்ட்டா யாரும் வந்ததில்ல. எங்க அப்பா இறந்ததுலேருந்து கூட இன்னி வரைக்கும் எங்கள வந்து யாரும் பார்க்கல. இந்த வேலையில வந்தோனே சில மாற்றம் மாறதான் இந்த சொந்த பந்தம் எங்கள தேடின்னு வராங்க. "நீ வீடு எங்க இருக்கிற? வா உங்க வீட காட்டு. கூட மாட்டீங்களா உங்க வீட்டுக்கெல்லாம்?" அப்படின்ட்டு. நான் அப்ப யோசிச்சு பார்த்தேன் நானு. உங்க வீட்ல எப்படி எங்கள வச்சிருந்தீங்க? எங்க அம்மாவெல்லாம் கூட மாட்டாங்க. எங்க அம்மாவெல்லாம் அடிப்பாங்க ஒரு சொந்தக்காரங்கள. எங்க அப்பாவாலேயே அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம சின்ன வயசுல அவ்வளவு போய் தடுக்க முடியாது. எல்லாம் நிறைய ஃபீலிங் ஆயிருக்குண்ணே. நம்ம ரோட்ல படுத்துன்னு அந்த தெரு தெருவா போய் ஆட்டோல கிட்ட எங்க அப்பா ஆச்சாருன்னா ஆட்டோல போய் எங்கன்னா போய் படுப்பேன். போலீஸ்காரன் வந்து சந்தேக காசுல வச்சுட்டு போவாங்க. நைட் இட்டு போயிட்டு காலைல விட்டுருவாங்க. அந்த மாரிலாம் இருக்கு. என்னடா எந்த தப்பு பண்ணாம வந்து ஸ்டேஷன்ல உட்கார்றமே அப்படிலாம் நிறைய ஃபீல் ஆயிருக்குண்ணே. ஆடிஷன் வைக்கும்போது நிறைய திறமை உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்கண்ணே. சினிமா வந்து சேரணுன்ட்டு. இந்த ஆடிஷன் வைக்கும்போது போட்டோ கொடுக்குறவங்க, இந்த மாரி தூய்மை பணியாளர் இருக்கவங்க, காவா வேலை செய்யறவங்க, இவங்கெல்லாம் பண்ணாங்கன்னா சில வாய்ப்புகள் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லபடியா இருக்கும்னு நான் நம்புறேன். டைரக்டர்லாம். ஆனா நிறைய டைரக்டர் ஒர்க் பண்ணணும்னு நம்ம ரொம்ப நாள் கனவு, ஆசை, லட்சியம் நிறைவேறன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து இன்னும் தொடர்ந்து பேசுவோம். எனக்கு என்னன்னா, நீங்க எப்படி ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னு எனக்கு ஒரு கண்டிப்பா பண்ணலாம். கியூரியாசிட்டியா இருக்கு. ஏன்னா உங்க உடம்ப பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு. நம்ம என்னடா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கோம் டெய்லி அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்தாலே எனக்கு ஆப்வியஸா சொன்னேன். நீங்க வீட்டுல போனா சுத்தி போட சொல்ல, நான் நிறைய கண்ணு வச்சிட்டேன் உங்களை. உங்களோட அழக கண்ணு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க வச்சிருக்க மசில்ஸ் இதெல்லாம் பார்த்து கண்ணு வச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து உங்களோட ஒர்க் அவுட் பார்க்கணும். தொடர்ந்து நிறைய பேசுவோம். அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டே பண்ணலாம் வாங்க. காலையில ஃபர்ஸ்ட் நீங்க எத்தனை மணிக்கு ஏந்துப்பீங்க? எனக்கு தெரியும். காலையில ஒரு 5 மணிக்கு ஏந்துப்பேன். ஒரு 4:30 மணிக்கு ஏந்துப்பேன் டெய்லி. அல்லா போகும்போது நல்லா ஏந்துப்பேன். ஏந்துட்டு டைம் இருந்தா ஒரு 1 hour போய் சிங்கிள் பார் டபுள் பார் பண்ணுவோம் பீச்ல. முடிச்சுட்டு ஒரு 5:30 மணிக்கெல்லாம் நம்ம வேலைக்கு போயிடுவேன். 6 மணிக்கெல்லாம் வண்டி எடுத்துட்டு 8 மணிக்கெல்லாம் நம்ம ஏரியா கிளம்பிடுவோம். அவ்வளவுதானா? ஆமா. இப்ப இந்த உடம்பெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? ஒர்க் அவுட் பண்றதுதான். இங்க மேனுவல் தான் நிறைய பண்ணுவேன். ஜிம்முக்கு அவ்வளோ போக மாட்டேன். மேனுவல் தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம உடம்ப நம்ம தூங்கினாதான் எஃபெக்ட் ஆகாது. ஆக்சுவலா ஜூஸ்ல தண்ணி கிடையாது, கேன்ல ஜூஸ். இது ட்ரை ஃப்ரூட் ஜூஸ். இதுல என்னென்ன இருக்குன்னா மாதுளப்பழம், அத்தி, முந்திரி, பிஸ்தா, பூசணிக்காய் விதை, அப்புறம் ஏலக்காய், அப்புறம் மூக்கல்ல, பச்சை பயிறு எல்லாமே போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி தண்ணியில தான் ஊற வைப்பேன். பாட்டெல்லாம் ஊற வைக்க மாட்டேன். நைட்டு ஊற வச்சிருவேன். காலைல அரைச்சிட்டு இந்த ஜிம்முக்கு வரும்போது எடுத்துட்டு வருவேன். 3 எடுத்துட்டு வருவேன். ஆக்சுவலா இல்ல இன்னைக்கு. ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் சாப்பிடுவேன். முன்னாடியே 2 சாப்பிடுவேன். அப்புறம் ஒர்க் அவுட் முடிச்சு 2 சாப்பிடுவேன். புரோட்டீன் வந்து இதுதான் நம்மளுக்கு. புரோட்டீன் பவுடரே கிடையாது. இதுதான் எனர்ஜி ஃபுட். இதுதான் நார்மலா சாப்பிடுறது நம்ம உடம்புக்கு. உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறது காரணம் இதுதான். சோ நம்ம அந்த ஒர்க் அவுட்டுக்கு எல்லாம் போகும்போது வார்ம் அப் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுவோம். சோ அந்த வார்ம் அப்ல எனக்கு நீங்க ஏதாவது டாஸ்க் தரணும்னா என்ன தருவீங்க? வார்ம் அப் பண்றது 1 hour பண்ணணும். வார்ம் அப் பண்ணிட்டு அப்புறம் தான் அந்த ஜிம்மை தொடங்கணுமே. சில பேர் அது தெரிய மாட்டேன். அது இதெல்லாம் புரிஞ்சினாலும் நல்லா இருக்கும் உடம்பு. நம்ம வார்ம் அப்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். எவ்வளவு வெயிட் இருக்கும் அந்த நம்பல் வந்து? இது ரெண்டும் சேர்த்து 5 கிலோ எடுத்து. இது 8 கிலோ நினைக்கிறேன். இது 30 கிலோ. மொத்தமா ஒரு 30 கிலோ இருக்குமா? 30 கிலோ. இது 30 கிலோ. இதுவே 30 கிலோவா? சரி, ஒரு 60 இருக்குமா? 60 கிலோ. 75. சரி, நான் நிறைய கேட்கணும்னு நினைச்சேன். உங்களோட நிறைய உடம்ப வந்து காமிச்சு நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. பட் ஆனா உங்க உடம்புல வந்து நிறைய இடத்துல டாட்டூ குத்திருக்கீங்க. அப்துல் கலாம் ஐயா அவரோட டாட்டூ வந்து குத்திருக்கீங்க. அவர் தானே? அவரோட எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணிருக்கீங்க? நான் இந்த அளவுக்கு வந்த மாறின காரணமே இவர் தான் நினைக்கிறேன் நான். இந்த குடிப்பழக்கத்துல இருந்து வந்த காரணமே இவரு தான். சில நல்ல சின்னதை கடிக்கிறது காரணமே இவர் தான். குழந்தைல இருந்து பிடிக்கும் இவரு அப்துல் கலாம் ஐயாவை. ஆக்சுவலா இந்த இடத்துல அம்பேத்கரை குத்தணும். அது கொஞ்சம் டைம் எடுத்து வச்சிருக்கேன். இவர் பிடிச்சதால இவர் குத்தி வச்சிருக்கேன். அப்துல் கலாம் ஐயா கிட்ட இருந்து என்ன ஃபாலோ பண்ணி கரெக்டான அந்த நாலேஜ் சொல்லி கொடுப்பாரு. யார் யார்கிட்ட என்ன நடந்துக்கணும், என்ன டைம்ல என்ன முயற்சி பண்ணணும், முயற்சி விஷயம் எல்லாம் நிறைய சொல்லி கொடுப்பாரு.
இவர் குத்துனாதான் சில முயற்சிலாம் நம்மளுக்கு இந்த உடம்பு ஆரோக்கியத்துக்கு ஜிம்முக்கு வந்தது, ஜிம்னாஸ்டிக் பண்றது, ஓகே 4 பேர் தெரிஞ்சது ஓகே எல்லாம் ஐயாவாலதான். ஐயா அவ்வளவுதான். சரி, நான் இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன் உங்ககிட்ட. இப்ப இந்த உடம்ப வந்து டெவலப் பண்ண உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு, எவ்வளவு நாள் எடுத்தது நீங்க இந்த மாதிரி இந்த கட்ஸை கொண்டு வர? ஆக்சுவலா வந்து அப்பா ஜீனி இது நம்மளுக்கு. அப்பா வந்து ஓவரா அப்பெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண வர என்னன்னு தெரியல எனக்கு. பிறகு ஒரு பாய் ஒருத்தர் சொல்லுவாரு, உங்க அப்பா 2 எண்ணெய் ஆயில் டீன் அப்பெல்லாம் ஆயில் டென் தெரியும், அது தூக்கிட்டு வருவாரு எங்க அப்பா. இப்ப நரம்பு கிரம்புல ரேம்போ ராக்கி மாரி இருப்பாரா, அதே மாரி நீயா இருக்காடா, உடம்ப பயன்படுத்திக்கோ, குடிச்சிட்டு இருக்காதா, பசங்களோட சேராதான்ற நிறைய அறிகுறி சொல்லுவாரு அந்த பாய். அப்பா ஜீன்ல அந்த உடம்பு ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட் இதுதான். நம்ம உடம்பால சில வாய்ப்பு கிடைக்குது அவ்வளவு. ஓகே. நீங்க நிறைய இப்ப ஒர்க் அவுட் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்தாலும் நீங்க பாடி பில்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு, நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ என்னென்ன வெற்றிகள் பார்த்திருக்கீங்க இந்த பாடி பில்டிங் இந்த கரியர்ல வந்து என்னென்ன விஷயம்? ஆக்சுவலா நம்ம பாடி பில்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைண்ணே. ஓகே. ஃபுல்லா உடம்ப வச்சுட்டு மூவில ஒரு வில்லனா பண்ணணும்னு ஒரு ஆசை நம்மளுக்கு. ஓகே. நம்ம ஏமே அதுதான் ஃபுல்லா. ஓகே. பாடி பில்டிங் என்னன்னா ஒரு கவர்மெண்ட் ஜிம்ல லோகோன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஆக்சுவலா ஒரு மாஸ்டர். அவர் என்ன பண்ணாரு, நீ உடம்பு வச்சு இது பெருசு இல்லடா தம்பி, ஒரு வாட்டி ஸ்டேஜ் ஏறி காமிடா அப்படின்னாரு. ஓகே. சரி, என்ன பண்ணாரு, அந்த ஆயில் ஒரு டப்பா ஒன்று வாங்கினாரு, மேல ஃபுல்லா தடுவினாரு. ஓகே. சில பேர் எல்லாம் செராய்டு அடிச்சுட்டு வந்தாங்க, புரோட்டீன் என்னன்னு எடுத்தாங்க. நான் புரோட்டீன் நார்மல் ஃபுட்டு தான் நம்மளுக்கு எப்பவும். அப்புறம் நான் என்ன பண்ணேன், போசிங் தெரியாம ஒரு அடிக்கவோ கடல் புண்ணியத்துல 3வது அடிச்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து, இன்னும் ஸ்டேஜ் ஏறலாம் தான் ஏமா இருந்தேன். சில மாற்றம் அப்படியே மாறிட்டே இருக்கு. வேலைக்கு போவோ அப்படி இப்படி வர்றவோ நம்மளுக்கு வேலையை லவ் பண்ற ரொம்ப சுமித் வேலை தான் நம்மளுக்கு சொல்லுவேன், தூய்மை பணியாளர் வேலை. அப்படியே அந்த வேலையை போயிட்டு இருக்கு. இந்த இது என்ன பண்றது, சைக்கோ மாரி சுத்திட்டே இருக்கு. அது மாதிரி தான் ஒரு நிலைமைக்கு இப்படி ஆயிட்டு இருக்கு. ஆனா ஜிம்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகணும்னு ஒரு ஏம் தான். ஓகே. ஸோ உங்க வீட்டுல வந்து இதுக்கெல்லாம் என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்கும்? ஸோ உங்க வீட்டுல இருக்கவங்க பார்வை எப்படி இருந்தது? ஸோ நம்ம பையன் வந்து ஒரு கப்பு வந்து அடிச்சுட்டு போயிட்டான்பா அப்படின்னும் போது எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் நீங்க போற துணிமணிகள் ஆகட்டும், இந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க, இந்த வீட்டுல வந்து எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க உங்களை? எங்க வீட்டுல எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இப்படியே இருந்தா எனக்கு சந்தோஷம்டா, நீ வேலை வெட்டி கூட போக தேவையில்லடா, இந்த வேலைக்கு போயிட்டு வந்து வீட்லயே இருடா, யாருக்கிட்டே பேசாதடா, உனக்கு எல்லாமே நானே வாங்கி தரேன்டா அப்படின்னு சொன்னாங்க அவங்களே. சரி, அவங்க சொல்றதை கேட்டு இப்போ ட்ரை ஃப்ரூட்லாம் காசு இல்ல டைம் அவங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டே வராங்க. சில டைம் வீட்லயே அந்த தம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாம் குப்பையில கட்சி தம்பிள்ஸ் தான், அதெல்லாம் வீட்லயே இருக்கு காட்டுறவங்களுக்கு. பிளேட்டு கட்சி இருக்கு, ராடு உண்டு. ராடு மட்டும் தான் நான் மோர் மார்க்கெட்ல வாங்கினேன். எல்லாம் குப்பையை கட்சி தான். நான் பெருமையா சொல்லுவேன், எங்க போனாலும் சொல்லுவேன், நான் பிரம்மாண்டமா போறேன்னா அந்த குப்பையில கடிச்சது தான். நம்ம நாகேஷ் சார் சொல்லியிருப்பாரு, நம்ம ஒரு படத்துல பாத்திருப்பீங்க, நம்ம என்ன இருந்தாலும் பழைச மறக்க கூடாதுன்ற மாதிரி. சர்வர் வேலை பார்த்துட்டு இருக்கோம், சர்வர் அந்த படத்துல பண்ணிருப்பாரு. ஏன்னா அந்த காஸ்டியூம் தூக்கி போட்டீங்கன்னு, அந்த காஸ்டியூம் பார்த்தா தான் அந்த நினைப்பு வரணும். அதே மாதிரி அந்த காஸ்டியூம் பார்த்தா எனக்கு அந்த நினைப்பு வரும். அப்ப உங்க வீட்டை ஃபுல்லா பாத்துடலாம் இன்னைக்கு. பாக்கலாம் கண்டிப்பா, வாங்க காட்டணும். உங்க வீடே வந்து வேலை செய்யற இடம் குப்பை தொட்டி தான், வீடும் குப்பை தொட்டி மாதிரி தான் வச்சிருக்கணும். ஆனா நல்லா இருக்கு. ஆனா என்னன்னா நம்ம கம்ஃபர்ட் தானே, நமக்கு எது கம்ஃபர்ட்டோ அதுதானே. ஆனா இதுல பார்க்கும்போது எங்களுக்கு என்னன்னா, நிறைய எக்ஸிபிஷன்ஸ் பொருள் மாதிரி இவ்வளவு பொருள் வச்சிருக்கீங்க. அங்கங்க எல்லாமே வந்து பிராண்டடான பொருட்களா இருக்கு. கண் படுற இடத்துல எல்லாம் அழகா இந்த செயின்லாம் வேற பண்ணிருந்தீங்க சுத்தி பார்த்ததுல. சோ இந்த செயின்லாம் எங்க வாங்குனீங்க? எவ்வளவு பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இந்த காசு மாலை. இது வந்து எங்க வாங்குனது ஃபர்ஸ்ட்? இந்த காசு மாலை, இந்த காசு வந்து ஒரு குப்பையில வச்சுது கவர்ல. இது என்ன ஆயிடுச்சு, ஒரு ஷூட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு, ஆனா இது எல்லாம் ஹோல்சோட தான் கட்சிது. ஓகே. இந்த ஆங்கிள் மட்டும் ரெடி பண்ணிட்டு ஒரு ஷூட்ல அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணேன். ஓகே. போட்டு போன உடனே அந்த செட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அலறி போயிட்டாங்க. சீரியஸா சொல்றாங்க, இது வந்து ஒரு பிராண்டடான பொருள் மாதிரி தான். பிராண்டடான பொருள் மாதிரி தான் இருக்கு. என்னன்னா இது மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு, எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த மாடல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்கல்ல, மோஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்கன்ஸ் கூட போட்டுருக்க மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் இது மாடல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. பிடிக்கும் போது ஒரு கான்பிடன்ட்ல இப்படி பிடிச்சு நிற்கும் போது. ஸோ இது எப்படி இருக்கு, இதை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது? இதே மாதிரி நிறைய வாங்கணும்னு தோணுது. நிறைய சீல்டு அடிக்கணும்னு தோணுது. ஓகே. ஆனா என்ன ஒண்ணு, இதுக்கேற்ற முயற்சி நான் இதை ஒன்றும் பண்ணல. இதுவும் பண்ணிட்டு தான் இருப்பேன், இனிமேல் இதுவும் விட மாட்டேன். நீங்க டெய்லி இதை வீட்டுல வச்சிருக்கீங்க, இதோட முகத்துல முழிக்கும் போது நீங்க என்ன குறிக்கோள் எடுப்பீங்க இதை பார்க்கும் போது? குறிக்கோள் என்னன்னா, நம்ம ட்ரீம் வந்து இதுவான ஆகி போச்சு. ஓகே. சரி, இது மேல நோக்கி தான் போயிட்டே இருக்கணும்ட்டு ஃபுல்லா இதுல நோக்கி தான் தலைமட்டை எப்பவுமே வச்சுட்டே இருப்பேன் தூங்கும் போது. இது எங்க போனாலும் கோல்டு செயின்லாம் போட்டுக்கிறீடா பிரம்மாண்டமா அப்படின்னு, நல்லா பாவீங்களா, இது கோல்டு செய்யறா, கன்சர்ல வாங்கடா, ஒரு 1500 கூட இருக்காதுடா அப்படின்னு. இது எல்லாமே அந்த ரேடியோ, அதெல்லாம் ரேடியோலாம் ரேட்டு வச்சுக்கி அதான் 4000 இருக்கும். இது வாங்க போனா படத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. பழைய ரேடியோ அதெல்லாம் கிடைக்காது, எல்லாம் ஜிம்ல வாங்கினது தான். 100 புஷப் வச்சு, தண்டால் வச்சு வாங்கினது,
இது வந்து இன்டர் secret டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஸ். இதெல்லாம் வாங்குனது. இது வந்து இதுல வாங்குனது, ஜிம்ல கொடுத்தது. இது ஆக்சுவலா நான் எஸ் சூர்யா அவங்க வீட்டுல வேலை செய்யும்போது குப்பில கடிச்சது. எஸ் சூர்யாவா? அவர் வீட்டாண்ட வந்து டியூட்டி பார்க்கும்போது கடிச்சது. ஓகே, இது அந்த ஷோக்கான இன்விடேஷன். ஓகே, அவர் போயிட்டு வந்துட்டு சரி வேஸ்டா இருக்கேன்னு கீழே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதை நான் எடுத்துன்னு வந்து வீட்டுல வச்சிருக்கேன். ஓகே, ரொம்ப அற்புதமா பேசியிருந்தீங்க. நம்ம வந்து உணவுக்குள்ள போயிடலாம். சரிங்கண்ணா. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து அண்ணன் கூட வந்து நிறைய விஷயங்களை பேசணும். அவரோட ஒர்க் அவுட் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி விஷயங்களையும் நமக்காக காமிச்சிருந்தாரு. எனக்கு வந்து பர்சனலா இவர் கூட உட்காந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்ததுக்காக தான் இந்த ஷோல வந்து இந்த ஒரு விஷயத்தையே நாங்க பண்றோம். ஸோ நம்ம சாப்பிடுவோம்னா சாப்பிட்டே பேசுவோம். ஸோ சுவை இழந்த காலம் அப்படின்னு ஒரு காலம் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுல கண் கலங்கி இருப்பீங்க. அந்த அந்த மொமெண்ட் வந்து எப்ப நடந்தது, எங்க நடந்தது? கலங்கின இடம் வந்து நிறைய இடம் இருக்குண்ணா. அதை வந்து என்ன ஃபர்ஸ்ட் என்ன இடம் சொல்றதுன்னா, இந்த வேலையிலேருந்து சாப்பாடு கொடுப்பாங்க. சில இடத்துல மரியாதையாக கொடுப்பாங்க, சில இடத்துல மரியாதை இல்லாத கொடுப்பாங்க. அதுவும் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு காலி கேன் எதனா ஒரு வாட்டர் கேன் இருந்ததுன்னா அதில் ஊற்றி அந்த தண்ணி கேனை நீங்களே வச்சுங்கிற மாரி குத்து அமைச்சிருவாங்க. ஓகே, அந்த மாரிலாம் இருக்கு. நிறைய மனசு கஷ்டப்பட்டுருக்கேன். இதெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்களோன்ட்டு. நம்ம வீடு அவங்க வீடு நம்ம சுத்தம் தானே பற்றி வச்சிருக்கோம். அவங்க ஏன் நம்ம மனசை இவ்வளோ துன்பப்படுத்துறாங்கன்ட்டு நான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். அவங்க பையன் மாரி தானே நானும் இருக்கேன், ஏன் இந்த மாதிரி டீச் பண்ண மாட்டேறாங்கன்ட்டு ஒரு மனசு கஷ்டத்தில் நிறைய வாட்டி பண்ணி சுற்றிருக்கேன். என்னதான் 1000 விஷயங்கள் சாப்பிட்டாலும் வந்து நம்ம வந்து சின்ன வயசுல ஒரு விஷயம் ஆசைப்பட்டுருவோம். இப்போ நான்லாம் ஆசைப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து இந்த இடத்துல போயிட்டு ஒரு பீட்சா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நம்ம படமே காக்கா முட்டை அப்படின்ற ஒரு படம்லாம் பார்த்துருக்கோம். பீட்சா காக்கா அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு நான் இங்கே போய் சாப்பிடணும்னு எனக்கு ஒரு நாள் ஆசை இருக்குப்பா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அது எங்க போய் சாப்பிடணும், என்ன சாப்பிடணும்? நமக்கு பீஸா பர்கர் சாப்பிடணும் தான் ஆசை. நம்மளுக்கு அந்த அளவுக்கு போகிற மைண்ட் செட்டே இருக்காது. ஏன்னா நம்ம வேலை செய்கிற அந்த மாரி இடம், ஏன் அந்த மாரி சாப்பிடணுன்ட்டு ஒரு ஏமா இருக்கும். ஆனால் சாப்பிடணும்னு ஒரு ஏம் இருக்கும். நம்மளா காசு கொடுத்து அந்த கேஎஃப்சிலாம் போய் வாங்கி சாப்பிட முடியாது. ஓகே, மற்றவங்க ஸ்பான்சர்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு இந்த ரெட் ப்ளூலாம் கொடுப்பானுங்க. ஆமா, அந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணிக்கிறது. நம்ம காசு கொடுத்து இது வரைக்கும் வாங்கி சாப்பிட்டது இல்லை. அதில் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், அவங்க ஸ்பான்சர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்களேன்ட்டு. சென்னையில வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து ஹோட்டல் தான் ஃபேமஸே. ஆமா, நான் இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டேன். இப்போ எனக்கு கூட தாஜ்ல போயிட்டு சாப்பிடணும், ஒரு 4 வேளையா தாஜ்ல சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த ஹோட்டல்ல சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு? நான் வேலை செஞ்ச இடத்துல காஸ்மோ கிளப்ல உள்ள போய் உட்காந்து சாப்பிடணும்னு ஒரு வெறியா இருக்கு. ஓகே, அங்க போயிட்டு ஆமா அப்படியே உட்காந்து அவ்வளவு ருசியா இருக்கணும். அந்த இடத்துல மீன் குழம்பு எல்லாமே ஒரு பேப்பர் மாரி கொடுத்தனா அதுல ஒரு சைன் பண்ணுவானுங்க. அதை எடுத்துன்னு போய் நம்ம கவுண்டர்ல கொடுத்தனா ஒரு 2 இட்லி, ஒரு தோசை இல்லைன்னா பொங்கல் கொடுப்பானுங்க. அதே மாதிரி மத்தியானம் ஒரு மெம்பரா ஒருத்தர் வந்தாருன்னா அவங்க ஒரு சைன் பண்ணாங்கன்னா நம்மள அந்த உள்ள வேலை செய்யறவங்களோட ஏன்னா மீன் குழம்பு எதனா கொஞ்சம் கொடுனா அப்படின்னு கேட்டா ஒரு மறைச்சி கிரிச்சி கொடுப்பானுங்க. அதெல்லாம் வாய்க்கு ருசியா இருக்கும். இதெல்லாம் உள்ள உட்காந்து சாப்பிடணும்னா ஒரு நிறைய கனவு எனக்கு. ஓகே, ஸோ நமக்கு வந்து பட்சத்துல இப்ப வெளிநாடு போனோம் அப்படின்ற ஒரு கனவு எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு மோஸ்ட் ஆஃப் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணுன்ற கனவு கிடையாது. நம்ம சுத்தி பார்க்கலாம் அவ்வளவுதான். ஆனா எனக்கு பிடிச்சது தமிழ்நாடு அப்படிதான். உங்களுக்கு என்ன கனவா இருக்கு வெளிநாட்டுக்கு போற? வெளிநாடு போயிருக்கேன். நானு போயிருக்கீங்களா? எந்த நாடு? துபாய் போயிருக்கேன். துபாய்க்கா? நம்ம அரியண்ணன் ஒருத்தர் இருக்காரு, லட்சுமி அக்கான்னு ஒருத்தர் இருக்காங்க. இது வந்து முருகாண்டு ஒருத்தர் மூலியமா தான் கிடைச்சது. அவரை டான்சர் தான், டிஜே ஹேண்டில் பண்ணல தான் என்ன அனுப்பிச்சு விட்டாங்க. நாங்க போய் அந்த டான்சரா மாறிட்டேன். அங்க என்னன்னா ஒரு 6 கேர்ள்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட நான் ஒரு டான்சரா இருப்பேன். டோக்கன் போடுவாங்க கேர்ள்ஸுங்களுக்குலாம். மெம்பருங்கிட்ட போய் நான் ஒரு பேச்சு போட்டு என்ன நம்மளுக்கு ஒரு டோக்கன் போனா தம்பி எப்படி ஆடுறேன் பாருங்கண்ணா அப்படின்னா ஒரு டோக்கன் ஒன்று போடுவானுங்க. டோக்கன் எடுக்க தான் நம்மளுக்கு சம்பளமா ஏற்றிட்டே இருக்கும். 25 ரூபா சேலரி வாங்கியிருந்தேன். அப்புறம் அங்கே விசா வந்து முடிஞ்ச உடனே அந்த கொரோனாக்கு முன்னாடி போயிருந்தேன். அதால இங்கே வந்துட்டேன். மறுபடியும் விசா போட்டாங்க, ஒரு படத்துல மாட்டிக்கினேன். அதில் போக முடியாம அப்படியே இது தரையாகி போச்சு. ஓகே, நீங்க எந்த ஊருக்கு பர்சனலா எனக்கு இந்த ஊருக்கு போகணும்பா, அவங்க போயிட்டு ஒரு 10 நாள் ஜாலியா இருந்தோம் அப்படின்னா எந்த ஊர் சொல்லி? அமெரிக்கா போகணும், ரொம்ப நாள் கனவுனேன். ஓகே, ரொம்ப நாள் கனவு. அதெல்லாம் போனா என்னென்னலாம் பண்ணல, என்னென்ன இது இருக்கோ எல்லாம் யார் யார் சிங்கர் இருக்காங்களோ, மெயின் மைக்கேல் ஜாக்சன் எல்லாம் இருப்பாரு. ஆமா, அதெல்லாம் ஒரு கனவா போய் ஒரு போட்டோ எடுக்கணும், அங்க ஒரு இன்ஸ்டால ஒரு வீடியோ போடணும், அதெல்லாம் ஒரு கனவா தானே இருக்கு. ஓகே, சரி, இப்ப நிறைய ஆசைகளும் கனவுகளும் சொன்னீங்க. உங்க லைஃப்ல அடுத்ததா என்ன கனவுலா என்ன டார்கெட் வச்சிருக்கீங்க? நான் ஒரு வில்லன் கேரக்டரா தான் நம்ம வச்சிருக்கேன். ஒரு வில்லனா வரணும், இல்லைன்னா ஒரு காமெடியனா வரணும். இந்த வேலையிலயும் இருக்கணும், ஆனா சினிமா துறையிலயும் இருக்கணும். ஓகே, என்ன நிலைமைக்கு போனாலும் இந்த நான் வேலையை விடக்கூடாது. ஓகே, சினிமா லட்சியமா வச்சுட்டு இருக்கேன். ஒரு கடவுள் மாரி தான் அதுவும், ஒரு கடவுள் மாரி தான் இதுவும். அப்படி போயிட்டு இருக்கேன் நம்ம லைஃப். நம்ம ஆசை கனவு எல்லாமே. உங்க ஆசை கனவு எல்லாமே சொல்லிட்டீங்க. என்னோட ஆசை கனவு என்ன சொன்னா, உங்க கையில இருந்து எனக்கு ஒரு வாய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. இந்தாங்கண்ணே, உங்களுங்களா இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாரி இந்த ட்ரெஸ் போட்டுன்னு நீங்க சாப்பிடுறீங்க கிடையாது. நான் அதெல்லாம் பாக்குற ஆள் கிடையாது. நம்ம எப்பயுமே நானும் வந்து
கீழ இருந்து மேல வந்துட்டு இருக்கவன் தான், மேல வரல இன்னும். கண்டிப்பாண்ணா So, கண்டிப்பாண்ணா. அதனால நமக்கு வந்து நானும் நீங்களும் வந்து சின்ன வயசுல பார்த்து பழகுனவங்க. So, அந்த பாகுபாடுலாம் நமக்கு கிடையாது. ஸோ இவ்வளவு நேரம் எங்களுக்காக உங்களோட வேல்யூடான டைம். ஸோ நீங்க இவ்வளோ பிஸி, ஒரு பக்கம் ஒர்க் அவுட், ஒரு பக்கம் டான்ஸ், ஒரு பக்கம் வந்து வேலை, இவ்வளோ பிஸி சினிமாக்காக ட்ரை பண்ண, இவ்வளோ நேரங்கள்லயும் எங்களுக்காக உங்களோட டைமை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே.